ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என் தங்கச்சியோட தலை ஆழி செலிப்ரேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. என் தங்கச்சிக்கு எடுத்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நான் தாங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன். எனக்காக இருந்தாலும் சரி, தங்கச்சிக்காக இருந்தாலும் சரி, நாங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டுப்போம். வெளியிலலாம் கொடுக்க மாட்டோங்க. ஏன்னா வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே பண்ணிடுவேங்க. யாருக்கு அனுப்பிடுச்சுன்னு தெரிலங்க. எனக்கு இந்த டைம் வந்து மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. மோட்டர் என்னன்னு தெரியலங்க, சரியா ஒர்க் ஆகவே இல்லை. தென் அதுக்கப்புறம் வந்து பெடல்ல தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். என் தங்கச்சியே ஆடிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தச்சு முடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எங்க அம்மா சமையலே முடிச்சிட்டாங்க. எங்க அம்மா எனக்காண்டி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மட்டும் பெட்டிங் வச்சிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் நான் தான் போய் அதை குக் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே மட்டன் குழம்பு வந்து இந்த மாதிரி குக்கர்ல பண்ணுங்க, அப்போதான் வந்து நல்லா வெந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணுவேன். எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் போட்டது ரொம்ப பிடிக்கும். அதனால சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோஸ் போட்டு அதுவுமே நல்லா வதங்கி விடுங்க. அது கூட வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதங்கட்டும். நான் ஆல்ரெடி வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தாங்க, மோஸ்ட்லி வந்து வீட்டு மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். அது கூட வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தூள், அவ்வளோதான். இதுவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. மசாலான்னு சொல்ல முடியாது, ஒரு பேஸ்ட்டு. இதுதாங்க இந்த குழம்புக்கே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். என்னன்னா தேங்காய், சோம்பு, 2 மிளகு, தென் அதுக்கப்புறம் முந்திரி குருணை, இவ்வளோதான். இதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அதையுமே இது கூட போட்டு நல்லா கொதி வரணுங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ்ட்டு தான். ஃபைனலாக வந்து விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு தான். தென் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டன் விற்கிற விலைவாசிக்கு மட்டன்லாம் எடுத்து குக் பண்ணவே முடியாது. நார்மலாகவே 1000 சொல்லுவாங்க. அது இப்போ ஆடி டைம்னால 1200 சொல்லிட்டாங்கங்க. மட்டன் ரேட்டு மட்டும் தான் கூடுதுன்னு பார்த்தோம்னா இங்கே சிக்கன் ரேட்டு வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. எதனால அந்த நான்வெஜ்ஜோட ரேட்லாம் கூடுதுன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தாங்க, நல்லா தாராளமாக வந்து கொத்தமல்லி போட்டு விசில் வெட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். நான் ஒரு ட்ரிக் சொல்றேங்க. மட்டன் வந்து நல்லா வெந்து வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சிரட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா மட்டன் சூப்பராக வெந்து வரும். இது வந்து எனக்கு நாங்கள் ஒரு கடாவட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே உள்ள ஒரு சமையல்காரர் தான் எனக்கு சொன்னாங்க. அதனால நான் வந்து மோஸ்ட்லி யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நான் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சிரட்டையில ஒரு பீஸ் எடுத்து போட்டுருவேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி என்ன பிரிஞ்சு வந்திருக்கா, இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்க. மட்டன் குழம்பு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்போ என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு எங்க அம்மா ஆல்ரெடி மட்டன் வேக வச்சிருந்தாங்க. அதுல இருந்து அந்த சூப்பை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு இந்த பீஸ்ல வந்துட்டு சுக்கா பண்ணல நான் பிளான் பண்ணேன். நான் எப்படி சுக்கா பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போலதான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் நான் எப்படி கிரைண்ட் பண்ணுவேன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதையும் ஊற்றிட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணுவேங்க. எல்லா மசாலானா கரம் மசாலா, தென் அதுக்கப்புறம் கறி மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள், இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலாமே போடுவேன். ஏன்னா நமக்கு சுக்காங்கும் போது அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி தானே வரும். எல்லா மசாலா போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால எல்லா மசாலாவும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு குக் பண்ணி வச்சிருக்க மட்டனையுமே போட்டு நல்லா கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்க. மட்டன் சமைக்கும் போதே எனக்கு நல்ல டெம்ட் ஆயிடுச்சு. ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ற பேர்லயே 4-5 பீஸ் வந்து நல்லா சாப்பிட்டுட்டேன். இந்த 2 சமையல் பண்றதுக்கு எனக்கு பாருங்க எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சுன்னு. அதுவும் இல்லாம கவுண்டர் டாப்ல அவ்வளோ மெஸியா இருந்தது. என்னடா சமைக்க வந்தது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிறகு எல்லா பாத்திரமே நான் தான் விளக்கிட்டு இருந்தேன். நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு சிங்க் நிறைய பாத்திரம் வந்துடும். எதனால இப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. பிறகு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரமும் உட்காந்து விளக்கிட்டு இருப்பேன். விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இது இப்போ நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு மல்லியில போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுக்கா ரெடி. எல்லாம் கரெக்டா சமைச்சு முடிச்சேங்க. தங்கச்சியோட ஃபேமிலி கரெக்டா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. தென் அவங்க எல்லாத்துக்குமே எங்க அம்மா வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? என்னோட ஃபர்ஸ்ட் ரசத்தை கட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. தென் அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் வந்து ரைஸ் வச்சிருந்தோம். இங்க பாத்தீங்களா என்னோட ஸ்டைல்ல மட்டன் குழம்பு, தென் அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க சமைச்சதெல்லாம் வந்து பரிமாறியாச்சு. ஆடினாலே வந்து பலகாரம் கொடுக்கணும் இல்லைங்க. ஸோ அதனால நானும் எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா இது ஹோல்சேல் கடை. இங்க வந்து மொத்தமா நம்ம கண்ணு முன்னாடியே போட்டுதான் சேல் பண்ணுவாங்க.
அங்கே போயிட்டு என் தங்கச்சிக்கு பலகாரம்லாம் வாங்கிட்டோம். அதிரசம் முறுக்கு தாங்க வாங்கியிருந்தோம். அவளுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வாங்கிட்டோம். ஒரு 50 பீஸ் வாங்கியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் மிக்சரு, பூந்தி, அப்புறம் முறுக்கு சேவை இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஆடினாலே பார்த்தீங்கன்னா, அந்த நியூ மேரிட் பக்கத்துல இருந்தாங்கன்னா, நமக்கும் சேர்த்து பலகாரம் குடுத்துருவாங்க. எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எங்களுக்குமே வந்துட்டு பலகாரம் குடுத்து விட்டுருந்தாங்க. தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது என் தங்கச்சி கிளம்புன அன்னைக்கு எடுத்ததுங்க. அன்னைக்கு காலைல எங்க அம்மா வந்து ரைஸ் வச்சுட்டு மட்டன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து சிக்கன்ல வந்து சில்லி போட்டிருந்தாங்க. சிங்கிள் ஆளா வந்து காலைல ஏர்லியாவே பண்ணி முடிச்சிட்டாங்க. என் பொண்ணுக்கு எங்க அம்மா பண்ற சிக்கன் சில்லினா ரொம்ப பிடிக்கும். அதான் சாப்பிட்டுட்டு இருந்தான். தென் வந்தோடனே நாங்களும் சாப்பிட்டோம். இந்த பிளவுஸ் தாங்க, இந்த சாரீ தான் எங்க அம்மா எடுத்த சாரீ. பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என் தங்கச்சி வீடு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துலயே தாங்க இருக்குது. தென் நாங்க ஆட்டோலயே வந்து போயிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆட்டோ கிளம்பி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நாங்க கிளம்புனோம். பட் ஆனா அவங்க ரீச் ஆகறதுக்கு முன்னாடியே நாங்க ரீச் ஆயிட்டோம். ஆட்டோக்காரர் வந்து அவ்ளோ ஸ்லோவா வந்தாரு. அப்புறம் அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நாங்க வருவோம்னு சொல்லிட்டு எங்க அத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு மீன் சாப்பாடு தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எங்களுக்கு பிடிச்ச பாறை மீன்ல தான் சமைச்சிருந்தாங்க. ஏன்னா பாறை மீன்ல தான் கொஞ்சம் முள்ளு கம்மியா இருக்கும். மீன் குழம்புல நல்லா புளிப்பா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ரசம். போன உடனே ஒரு பிடி பிடிச்சாச்சு. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுங்க. என் தங்கச்சியோட தல ஆடி செலிப்ரேஷன் எனக்கு இப்படிதான் போச்சு. உங்களுக்கெல்லாம் தல ஆடி செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.